ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்மளுடைய டேரக்டர் வந்து போஸ்ட் கொடுத்துருந்தாரு. அந்த போஸ்ட்டோட சேல் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஆக்சுவலாக விஜய், நிவின், குமரன், எஸ் இவங்க 3 பேருக்கும் வந்து தரமான ஒரு சம்பவம் பிளானிங்கை போட்டு தூக்குறாரு. ஆக்சுவலாக இது ப்ரீவியஸ் மீடியில் ப்ரோமோ வந்தது இல்லையா, அதுக்கப்புறம் வந்து நம்ம குமரன் வீடியோஸ் கொடுத்துருந்தாரு. அது ரிலேட்டடில் சொன்னோம், இது வந்து நம்மளுடைய பக்கா, ஸோ இந்த ஃபோட்டோ போட்டு தான் சொல்லணும், பக்கா விஜயோட ப்ரீ பிளானாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அச்சு அசராமல் வந்து அந்த சீன்ஸ் வந்து மேக்கிங்கில் வந்துருச்சு. ஆக்சுவலாக அவர் போட்டதும் நமக்கு கண்டிப்பாக பேக்ரவுண்டில் வந்து பேக்கில் வந்து யார் பிரைன் பேக் போனாக வந்து நம்ம விஜய் வந்து இருக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த ஸ்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கனால தெரியும், நம்ம விஜய் இருக்கிறாரு. அடுத்து ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிவின், லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குமரன். இது எதை டினோட் பண்ணுது, நிவினோட ஆக்சுவலாக லெஃப்ட் அந்த ஐஸும் குமரனோட ரைட் ஐஸும் க்ளோஸ் பண்ணுது. பிகாஸ் நம்ம விஜய்க்கு வந்து லெஃப்ட் ஹேண்டு ரைட்டு கண்ணாக வந்து 2 கண்ணுமா வந்து நம்மளுடைய நிவின் அண்ட் குமரனாக இருக்கிறதா வந்து அவர் அந்த அழகான ஒரு தெளிவுபடுத்தியிருக்கார் அந்த ஃபோட்டோவில். ஸோ அப்படி தான் எனக்கு பார்க்க தோணுது. ஆக்சுவலாக 2 கண்கள் மாதிரி அப்படின்ற சகலைகள் 2 கண்கள் மாதிரி முன்னாடி நிற்கிற மாதிரியும் நம்மளுடைய 3வது கண்ணாக நம்மளுடைய விஜய் வந்து இருக்கிறாருன்றதும் சான்ஸே இல்லைங்க, சூப்பராக கொடுத்துருக்காரு. ஸோ அந்த 3வது கண்ணுன்னு நம்ம சொல்கிறது எதுங்க, நெட்ரிகன் தானே. ஸோ அதுக்கு பவரே வேறு லெவல் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம விஜய் இப்போ இருக்கிறாரு. ஸோ அந்த திட்டம், அவங்க போட்ட திட்டம் வந்து எந்த மாதிரி இருக்கிறது, எதை நோக்கி அதை வந்து போட்டிருக்காங்க அப்படின்றத வரக்கூடிய அப்கமிங்ஸ் வந்து பேசுவோம். ஆல்ரெடி குமரன் வந்து ஒரு நிவின் வந்து ஒருத்தர் பிடிச்சிருக்க மாதிரி காட்டுறாங்க. அது ஆக்சுவலாக பசுபதி ரிலேட்டட் ஸ்டோரி தான், அவங்கள தான் இது பண்ணுறதுக்கு தான் அப்படின்ற ஒரு யூகம் வந்து கன்ஃபார்மாக 100% தெரிஞ்சாலும் இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். அது வந்தோடனே நான் உங்களுக்கு தெளிவாக நான் வீடியோவில் வந்து போடுறேன். சீரியல் வந்து நம்ம ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி வெறித்தனமான ஒரு கதைக்களத்தில் தான் போயிட்டுருக்கு. நல்லா இருக்குது. ஃபேமிலி ஸ்டோரிஸ் அந்த இந்த மாதிரி திட்டங்கள் திட்டி சகலையோட ரோல்ஸ் வந்து இன்னும் மேலும் அதிகரிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி இந்த சீரியலை வந்து 7 PM எல்லோரும் வந்து மறக்காமல் பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஸோ நம்ம மெட்ரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.